தமிழக வெற்றி கழகம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒரு தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்துட்டாங்க. முதன்முறையா இந்த தேர்தலை தான் சந்திச்சாங்க. பட் இருந்தாலுமே இந்த தேர்தல்ல அவங்க வெற்றி வாகை சூடிட்டாங்க. இது ஒரு வரலாற்று சாதனையா தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு கட்சி புதுசா தொடங்கி அந்த முதல் தேர்தலையே இவ்வளவு வாக்குகள் வாங்கி அதிக தொகுதிகளை வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வரலாற்று சாதனையா பார்க்கப்படுது. இப்போ தமிழக வெற்றி கழகம் ஒரு 108 தொகுதிகளை வின் பண்ணிட்டாங்க. இதுல திமுக 73 தொகுதிகளை வின் பண்ணியிருக்காங்க. அதிமுக 53 தொகுதிகளை வின் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆண்ட கட்சிகள் ஆளும் கட்சிகள் ரெண்டுமே பின்னுக்கு தள்ளி தான் தமிழக வெற்றி கழகம் முன்னிலைக்கு வந்திருக்காங்க. இதனால எல்லாருமே கொண்டாட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று வாக்கு எண்ணிக்கை நடக்கிறப்போ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இழுபறி நீடிச்சுது. திமுகவா இல்லாட்டா தமிழக வெற்றி கழகமா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டே இருந்துச்சு. ஆனா சடனா பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணிட்டு டாப் லெவல்ல முன்னிலையில ஓடிக்கிட்டே இருந்தாங்க. கடைசி வரைக்குமே எத்தனை தொகுதிகள்ல வின் பண்ண போறாங்க அப்படின்றது மட்டும்தான் இருந்துச்சே தவிர ஒரு மதியத்துக்கு மேல தமிழக வெற்றி கழகம் தான் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம திமுக 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அதே மாதிரி அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இதனால திமுக தான் எதிர்கட்சியா அமர போறாங்க. இருந்தாலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில போட்டிக்கிட்டு இருந்தாரு. அந்த தொகுதியில அவர் தோல்வியை சந்திச்சுட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய அமைச்சர்கள் அவங்களோட தொகுதியில தோத்து போயிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா டிவிக்கு மட்டும்தான். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா விஜயோட ஒரே ஒரு நபருக்காக விழுந்த ஓட்டுகள் மட்டும்தான். பட் அந்த வேட்பாளர்களுக்காக விழுந்த ஓட்டுகளா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். பட் ஆனா விஜய்க்காக தான் அத்தனை வேட்பாளர்களுக்குமே ஓட்டுகள் விழுந்துச்சு அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மையா இருக்குது. ஸோ இருந்தாலுமே இப்போ ஒரு இந்திய வரலாற்றுல இந்திய அரசியல்ல இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சாதனை தான். அதை நம்மளால மறுக்க முடியாது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்போ தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வின் பண்ணிட்டாங்க. இப்போ பெரும்பான்மை அமைக்கணும் அப்படின்னா 118 தொகுதிகள் நமக்கு வேணும். இதனால என்ன பண்றாங்கன்னா மற்ற கட்சிகள் இருப்பாங்க இல்லையா, மற்ற கூட்டணி கட்சிகள் வச்சிருப்பாங்கல்ல, அவங்கள தம் பக்கம் இழுக்கிறதுக்கான வேலைகள்ல ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் வந்திருக்கு. இதுல ஒரு சில கட்சியினர் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்க போறாங்க, அதனால விஜய் ஆட்சி அமைப்பது உறுதி அப்படின்ற மாதிரியுமே தகவல் வந்திருக்கு. இதுல குறிப்பா காங்கிரஸ், பாமக இந்த மாதிரி கட்சிகள் எல்லாமே விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. சோ இவங்க வின் பண்ண தொகுதிகள் எல்லாம் சேர்த்து பாக்குறப்போ விஜய்க்கு கண்டிப்பா மெஜாரிட்டி கிடைச்சிடும். அதனால அவர் சிஎம் அமர்வதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. இதுக்கு இடையில நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. அதுல என்னன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்களை கூப்பிடுங்க, அழைப்பு விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. சோ சீக்கிரமா ஆளுநருமே அதுக்கான ஒரு அழைப்பை விடுப்பாரு. கூடிய விரைவில் முதலமைச்சரா ஜோசப் விஜய் அவர்கள் அமருவார் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. சோ இது இந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தான் சொல்லணும். ஏன்னா வந்த நேரத்துல விஜய்க்கு உள்ள ஓட்டுகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா யாருமே எதிர்பார்க்கல. எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன, விஜய்னா என்னப்பா, அவரை அவர் ஒரு சினிமா ஸ்டார், அதனால அவருக்கு கூட்டம் வரும், ஆனா ஓட்டுக்கெல்லாம் வராது. அவர் பாக்குறதுக்கு வரக்கூடிய எல்லாருமே ரசிகர்கள் அவரை பெரிய ஸ்கிரீன்ல பார்த்து கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அந்த ஒரு கவர்ச்சியினால மட்டும்தான் இப்ப பாக்குறதுக்கு வராங்களே தவிர இவங்க விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரத்தை பாக்குறப்போ அந்த கூட்டங்கள் எல்லாமே விஜய்க்கு ஓட்டா மாறி இருக்கு. அதை நம்ம கண்கூடாவே பார்த்தோம். ஏன்னா அந்த ஓட்டிங் ஆரம்பிச்ச நிலையில இருந்து, அதாவது ஓட்டிங் கவுண்டிங் ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து இவர் விஜய் மட்டும்தான் முன்னிலையில் வந்துகிட்டே இருந்தாரு. ஆரம்பத்துல திமுக இருந்தாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில அடுத்தடுத்து அவங்க தான் முன்னிலையில் இருந்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா 108 தொகுதிகளை வின் பண்ணி இருக்காங்க. கண்டிப்பா விஜய் ஆட்சி அமைக்க போறார் அப்படிங்கிறது 100% நிரூபணம் ஆயிடுச்சு. சோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருந்துச்சு. ஏன்னா எல்லாராலையும் எதிர்பார்க்க முடியல. ஏன்னா கருத்து கணிப்புகள் வரும்போது கூட யார் வின் பண்ணுவாங்க, யார் தோல்வியை சந்திப்பாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு விதமா ஒரு இது சொல்லியிருந்தாங்க. கருத்து கணிப்பு நிறுவனங்கள் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமா சொல்லியிருந்தாங்க. இதனால இந்த டைம் இவங்க தான்ப்பா வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது யாராலையுமே யூகிக்க முடியாம இருந்துச்சு. இது தொடர்பா நம்ம நிறைய வீடியோக்கள்லயுமே பேசியிருந்தோம். ஆனா இப்போ இந்த விஷயம், அதாவது விஜய் இவ்வளவு வாக்குகள் வாங்குவார் அப்படிங்கிறது யாருமே நினைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 34% அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க.
இதுல திமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க 22% வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதாவது திமுக வந்து 22ல இருந்து 24% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அடுத்ததா அதிமுக வந்து 21% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. சோ வந்த நேரத்துல, அதாவது முதல் தேர்தல் இப்பதான் களம் இறங்கியிருக்காரு. அந்த நேரத்திலேயே விஜய் வந்து எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு வாகை சூடி இருக்காரு. கண்டிப்பா ஆரம்பத்துல இருந்து விஜய் ஒரு சொன்ன ஒரு டைலாக் வந்து மறக்கவே முடியாது, மறக்க முடியாது சத்தியமா. என்னன்னா அந்த விஷயம் என்னன்னா சொல்லியிருந்தாருன்னா, எல்லா தொகுதிகளிலுமே விஜய் தான் வேட்பாளர் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஸோ இதனாலேயே எல்லாருமே வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எல்லா டைமும் அவர் வந்து ரிப்பீட்டடா சொன்ன வார்த்தை வந்து டிஎம்கே இல்லாட்டா டிவிகே, இது ரெண்டுக்கு தான் போட்டியே, வேற எதுக்கு இடமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தெளிவா சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால வந்து ஆரம்பத்துல இருந்தே திமுக அப்புறம் வந்து தமிழக வெற்றிக்கழகம் இவங்களுக்குள்ளதான் போட்டி அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதே மாதிரிதான் இந்த தேர்தல் வந்து அமைஞ்சிருந்தது. சோ கடைசி வரைக்கும் திமுக வருவாங்களா அதிமுக வருவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை தாண்டி தமிழக வெற்றி கழகம் எத்தனை தொகுதிகளில் ஜெயிக்க போறாங்க, அவங்க வந்து எத்தனை தொகுதிகள் ஜெயிச்சு பெரும்பான்மையா ஆட்சி அமைக்க போறாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. நேத்து ஃபுல்லாவே நிறைய பேர் வந்து டிவி முன்னாடி உட்காந்து இந்த விஷயத்த மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில விஜய் வந்து ஒரு மேஜிக் பண்ணிட்டாரு. ஏன்னா நிறைய வீடியோக்கள்ல நானுமே சொல்லிட்டேன், விஜய் கண்டிப்பா மேஜிக் பண்ண போறாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். பட் ஆனா இன்னைக்கு அது வந்து நிஜமாயிடுச்சு. கண்டிப்பா ஒரு மேஜிக் நடத்திட்டாரு. ஏன்னா ஒரு தனிநபரா இப்படி வந்து ஒரு இப்போ வந்து திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இதுக்கு ரெண்டுமே வந்து கூட்டணி அமைச்சுதான் தேர்தல்களை சந்திச்சாங்க. இதுல திமுக வந்து மெகா கூட்டணி, கிட்டத்தட்ட 26 கட்சிகள் கூட கூட்டணி வச்சு, அதுக்கப்புறமா 100க்கும் மேற்பட்ட அமைப்புகள் மற்ற எல்லாருமே வந்து சமூக அமைப்புகள் எல்லாமே இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுதான் இந்த தேர்தலை சந்திச்சாங்க. அதே மாதிரி அதிமுகவுமே வந்து பாஜக அப்புறம் பாமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நிறைய கட்சிகள் வச்சுதான் அவங்களுமே இந்த தேர்தலை சந்திச்சாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் தனியா வந்து தேர்தலை சந்திச்சாங்க. பட் ஆனா நான் சிங்கிளா வந்தா கூட நான் வந்து எனக்கான ஒரு அங்கீகாரத்தை எடுத்துப்பேன் அப்படிங்கறத விஜய் வந்து நிரூபிச்சிருக்காரு. சோ எல்லாருமே வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுட்டாங்க. கண்டிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா எல்லாருமே விஜய் வந்து அந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ற மாதிரி சைன் போடுற மாதிரிலாம் ஏஐ மூலமா வீடியோக்கள் எடிட் பண்ணி அதை வச்சு கொண்டாடிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சட்டசபைக்கு போற மாதிரி அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி, ஸோ மக்கள்லாம் அவருக்காக வெயிட் பண்ற மாதிரிலாம் வீடியோக்கள் எடிட் பண்ணி அதையுமே வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ பாக்குறதுக்கு வந்து எல்லாருமே டிவிக்கு ஓட்டு போட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து இதுல தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஸோ மறுக்க முடியாத உண்மையா நிறைய தலைவர்கள் சொன்ன விஷயம் வந்து ஓட்டா மாறாது அப்படின்றது விஷயம் மட்டும்தான். ஸோ கடைசியா ஃபைனலா எஸ் விஜய்க்கு வந்து வந்த கூட்டங்கள் எல்லாமே ஓட்டா மாறிடுச்சு அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டு விட்டது. அவர் வந்து 2026 முதலமைச்சரா பதவியேற்க போறாரு. சோ இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க? முதலமைச்சரா விஜய் வந்து பதவியேற்க போறாரு, அவர் அடுத்த 5 ஆண்டுகள்ல அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? விஜய் ஆட்சி அமைச்சா உங்களுக்கு சந்தோஷமா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம திமுக அதிமுக இவங்க வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க, இத பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய கொளத்தூர் தொகுதி அப்படிங்கிறது திமுகவோட கோட்டை, கிட்டத்தட்ட சென்னை அப்படிங்கிறது திமுகவோட கோட்டை. 16 தொகுதிகளையுமே வந்து அவங்க கைப்பற்றதற்கான முனைப்பட தான் இருந்தாங்க. ஆனா இந்த டைம் வந்து 2 தொகுதிகளை மட்டும் தான் இவங்க திமுக கைப்பற்றி இருக்காங்க. சேப்பாக்கம் அந்த தொகுதியில வந்து உதயநிதி ஃபர்ஸ்ட் பின்னடைவுல இருந்தாரு. பட் ஆனா அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. ஆனா கொளத்தூர் தொகுதி வந்து நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கான காரணம் கொளத்தூர் தொகுதிக்கு திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய ஒரு திட்டங்களை கொண்டு போயிருக்காரு. அங்க வந்து நிறைய ஒரு முன்னேற்றத்திற்கான நிறைய விஷயங்களை பண்ணி கொடுத்திருக்காரு. அவர் தோத்திருப்பார் அப்படிங்கறத வந்து யாராலுமே எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா கிட்டத்தட்ட நிறைய வாக்குகள் வித்தியாசத்துல தான் முதலமைச்சரை தோத்திருக்காரு. அந்த அளவுக்கு டிவிக்கு தாக்கம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. இதுல முக்கியமா விஜய் வந்து இந்த ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா அவர் எதுல நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது விஜய் வந்து இந்த விஷயத்துலதான் இந்த ஊழலை தடுப்பாரு, அதாவது இப்ப லஞ்சம் வாங்குறவங்களை வந்து தடுப்பாங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு, மது கடைகளை ஒழிப்பாரு. ஸோ இதுல வந்து எதுக்கு அதிக ஃபோக்கஸ் கொடுப்பாரு, நாட்டு மக்களுக்காக என்னென்ன விஷயங்களை பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் பதவியேற்றதுக்கு அப்புறமா விஜய் வந்து இந்த விஷயத்த பண்ணா நல்லா இருக்கும்பா அப்படின்னு எந்த விஷயத்த நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.